பாவரக்கத்திலே அவரிடத்திலே வடியத்தை பிச்சு எடுத்தி அவரிடத்தில் பிச்சு எடுத்த பிச்சைன்னா உங்களுக்கு உணவாக மாற்றி கொடுத்தீங்க சுவாமி. இப்போதாவது ஒரு பசி கொடுத்து விட்டதா சுவாமி? என் பசித்திர பாவரக்கத்தை வடியேற்றி பிச்செடுத்து கொடுத்தாய். ஆனால் அது அனைத்தும் நான் எடுத்து உள்வதற்கு முன்பதாகி இதை பார்த்தாயா? யார் கரத்திருக்கக்கூடிய இந்த பிரம்மகபாலம் இதை பிடுங்கிக் கொள்கிறது. நீ கொடுத்த உணவை நான் புசிப்பதற்கு முன்பதாகி இந்த பிரம்மகபால பிடுங்கிக் கொள்கிறது பார்வதா. என் பாதி பத்தி கொடுத்திருவலை பார்வதா. அப்படி என்றால் நீங்கள் உழைக்கும் இந்த பிரபலம் பற்றி கொள்கிற உழைக்கிறீர்களே சுவாமி. கோர பற்றி கொள்வதற்கு மார்க்கமே கிடையாதா சுவாமி? என கோர பசிக்கிறவன் என்றால் ஒரே ஒரு வழிதான் இருக்கின்றது சுவாமி. என்ன தெரியுமா? என்னது? இப்படி அழுது கொண்டிருந்தால் என் பசி தீராது பார்வதா. ஆகையினால் இப்ப என்ன திரும்ப செல்ல வேண்டும்? எங்கே செல்ல வேண்டும்? அண்ணன் இருக்கின்றானே அறிவாயும் கோவிந்தன். அந்த நாராயணன் குப்பை மேட்டு நின்று கோவிந்தா என்றாலும் ஓடி வந்து குறையை தீர்த்து வைப்பவன். அவனிடத்திலே சென்றால்தான் இதற்கு ஒரு மார்க்கம் கிடைக்க பார்வதா. அப்படியா? பார்வதா வைகுண்டோ இந்த வைகுண்டத்துக்கு கொடுத்து விட்டோம். உடைய அண்ணனாகப்பட்ட அரிமாயின் அந்த கோவிந்தன் எங்கே இருக்கிறார் என்றே தெரியவில்லையே பார்வதா. பார்வதா அதோ பார்த்தாயா? என்ன சுவாமி? உடைய அண்ணனாகப்பட்ட அரிமாயின் அந்த கோவிந்தன் தங்கையின் அழுகுரல் கேட்டேன். அதோ வருகின்றார் பார்த்தாயா? பார்வதா வாராரோடி கண்ணே வாராரோடி வைகுண்டவா வாராரோடி பரமதயாளா கந்தாதரா என் நிலைமை பார்த்தாயா மைத்துனா? என் நிலைமை பார்த்தாயா மைத்துனா? மைத்துனா பிரம்மதேவனோட ஆயுத திரைத்தில் ஒரு திரைத்துக்கு இல்லையாதா? இப்படி பித்தி பிடித்தி பிரயாசம் ஆடுகின்றேன். அகோர பக்தியா தவிக்கின்றேன் மைத்துனா. என்னை எப்படியாவது காப்பாற்றி இது ஒரு மார்க்கத்தை கூறு மைத்துனா. என்னை காப்பாற்று மைத்துனா. என் கடனை காப்பாற்றுகிறா. என்னை கடனை பற்றி பிச்சை பிடித்து ஏற்று வாடுகிறா. ஆகையினால் என் கணவரை கருத்தை பற்றி குடிக்கும் அந்த பிரபகமாலும் என்னை கணவரை கருத்து விட்டு அகல விட்டு வந்தா. இதற்கு நீங்கள் தான் மாறி விட்டு வந்தா. மைத்துனா மைத்துனா அழைத்தவர் கூடலுக்கு அழைத்தவர் கூடலுக்கு வருவேன் என்றார். இதையிலே அழைத்தவர் கூடலுக்கு வருவேன் என்றார். அங்கே பகவதன்
துணையே அழைத்தவர் குழலுக்கு வருவேன் காப்பாற்று மைத்துனா என்னை காப்பாற்று மைத்துனா தங்க பருதா பெண்புத்தி பின்புத்தி ஒரு உண்மைதானே அது வார்த்தை சிறை கொடுத்து பார்த்தாயா என்ன செய்வதெல்லாம்? உன்னை பேச்சை கேட்டான் உன் கணவன் அந்த பிரம்மல அந்த சிறுத்தில ஒரு சிறுத்தை போய்தான் பித்து விடுத்தி பெயாட்டமாடு சுதைக்கிறான் பார்த்தாயா அண்ணா தங்க பருதா எப்படியாவது எங்களை காப்பாற்றுகிறேன் நீங்கள் தவிர்த்தவதும் இதனால் இது எனக்கு வாடிக்கையாக விட்டது என்ன செய்வதென்னா சரி நடந்தது தங்கைக்கு ஒரு புரியன்றான் அண்ணன் தானே பார்க்கிறேன் உண்மைதான மைத்துனா இந்த உலகத்தில் அழுக்கு தொழில் செய்வர் நீதானி உண்மைதானே. மைத்துனா என்னை பற்றி உனக்கு நன்றாக தெரியுமல்லவா எப்படியாவது மறைத்தை கொடுத்து விட்டு மாட்டிக்கொள்வீன் அப்போதெல்லாம் ஓடி வந்து காப்பாற்றுவாகி உண்மைதான். இப்போது என்னை காப்பாற்று மைத்துனா காப்பாற்றி சரி நடந்து விட்டது அப்படியா? இதற்கு ஒரு மார்க்கம் இருக்குது உரைக்கின்றேன் அண்ணா, இதற்கு மார்க்கம் இருக்கிறதா எப்படி எல்லாம் என்ன தெரியுமா எனது இடது பெருவிலே எட்டிருக்கிறதா உதிரமானது ஆறாக பெருக்கல் போடுவது அந்த நேரத்தில் மலை போல் சாயத்தை குவித்து மலை போல் சாதைத்து குவித்து இரண்டு ஒன்றாக பிசைந்தால் செய்தால் உதிரச்சோறு ஆக மாறிவிடும் அப்படியா? அந்த உதிரச்சோரை நான் ஆகாய மார்க்கமா மாறி இருக்கும் நிலையிலே அது உண்மைக்காக உன் கடவுள் கையில் பிரம்மகவன் அவனை விட்டு அகன்று அப்படியா அகற்ற வேண்டாம் நீங்கள் விட்டு விட்டு இருபடி வேண்டாம் என்னுடைய கணவரை கருத்து விட்டு பிரபல அகன்று விட்டால் போது வேண்டாம் நல்லா பாருடா ஆனால் ஒன்று என்னது நான் உதிரச்சோரை மாறி இருக்கும் நிலையில் வேலையிலே யாரும் எதிர்பட்டு வந்துவிடக் கூடாது அண்ணா அது திராத நிலையில் விடுத்து இவ்வளவுதானே அகற்ற வேண்டாம் எதிர்பட்டு யாரும் வராதமைக்கு நான் பார்த்துக் கொடுக்கிறேன் அப்படியாக செய்ய